Hi friends, welcome to Yarni's Lifestyle. இந்த வீடியோவில் என்னோட ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லியிருக்க அளவுகள்லாம் புரியும். இந்த அளவுகளை பார்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி சூப்பராக வரும். அதுக்கு முதல்ல நமக்கு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி தேவை. இதை நல்லா 3 முறை வாஷ் பண்ணி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு தேவை. அதை நல்லா இந்த மாதிரி உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட்டாக ஆக்கிட்டு நல்லா கழுவி மஞ்சத்தூளாக போட்டு கழுவி வச்சுருக்க மட்டன் கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். மட்டன் முக்கால் பதம் இந்த மாதிரி வெந்திருக்கணும். அதுக்கு எவ்வளோ விசில் வேணும் நீங்கள் முன்ன பின்ன பார்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 125 ml ஆயில் சேர்த்துட்டு 2 கிராம் அளவுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் அந்த 100 கிராமில் மீதி இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா இது நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 150 கிராம் தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது மாதிரி வதக்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான கடையில் வாங்கின பிரியாணி மசாலா 10 கிராம், கரம் மசாலா 5 கிராம், அதுக்கப்புறமா சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் 10 கிராம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இந்த மாதிரி ஏர்லேருந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் ஜூஸு, ஃபுல் லெமன் ஜூஸும் அதுக்கப்புறம் 50 ml கேர்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு முழு லெமன் ஜூஸும் 50 ml கேர்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது இந்த கேர்டும் லெமனும் இதில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம முக்கால் பதம் வேக வச்சு எடுத்திருக்க மட்டனை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மட்டனை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதை அளவு தண்ணியாக கணக்கு பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கணக்கு பண்ணி அளவு தண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்கள் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணும்போது சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அரிசியை சேர்த்துட்டு அது பிரியாணியை குக்காக்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்க்கணும். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மொடமொடன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கலரி கொடுத்து மூடி வச்சு குக் பண்ணிட்டு இருங்க. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு தவாவை வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி டெக்ஸாவை வச்சு 20 நிமிஷம் நல்லா சிம்லேயே இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன பாத்திரத்தை மேலே வச்சுருக்கேன். பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் சமைக்கிறதுக்கு எடுக்கிறீங்களோ அந்த மேலே இந்த மூடி ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது வெயிட்டான பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து 15 ml அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கலரிட்டு திரும்பவும் நான் எப்படி தம் போட்டிருந்தேனோ அதே மாதிரி மூடி போட்டு வெயிட்டான பாத்திரத்தை மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நீங்கள் பிரியாணியை சர்வ் பண்ணலாம். ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுலேருந்து நம்ம அளவு தண்ணி சேர்க்குற வரைக்கும் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஃபாஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் அரிசி இந்த மொடமுடன் வந்ததுக்கப்புறமா திரும்பவும் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் நம்ம சொன்ன மாதிரி தம் போடுங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி தம் போட்டு 10 நிமிஷம் அதுக்கப்புறமா நீங்கள் தம்மை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப உதிரியாக சூப்பரான டேஸ்ட்டோட நமக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடும். இன்றைக்கி சொல்லியிருக்க மசாலா பொருட்களோட அளவுகள் எல்லாம் 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி சேர்த்து பிரியாணி செய்யும்போது எவ்வளோ மசாலா பொருட்கள் தேவைப்படுமோ அந்த அளவுகள் தான் சொல்லியிருக்கேன். இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்களும் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.